கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத பகுதியை எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, எதுவா வேணா இருக்கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை எதுவுமே மாற்ற முடியாதாம். அதாவது எதுவுமே ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற நேசத்தை தடுக்க முடியாதான். தேவன் நம்மிடத்துல அன்பு கூறுகிறத நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறத பார்க்குறோம். எந்த வல்லமைகள் போய் ஆண்டர்கிட்டே இவங்களை நேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியாது. எந்த அதிகாரங்களும், எந்த உயர்வோ, எந்த தாழ்வோ, எந்த சிருஷ்டியும் போய் தேவனிடத்துல உங்கள் பிள்ளையை நீங்கள் நேசிக்க கூடாதுன்னு சொல்லி அவருடைய நேசத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பவுல் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா தேவனுடைய அன்பு நம்ம மேலே மாறாததாகவும் நிலையானதாகவும் இருக்குன்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது தேவனுடைய அன்பு நம்ம மேலே இவ்வளோ உண்மையாக இவ்வளோ மாறாததாக இருக்குது அப்படின்னா, அப்போ நம்முடைய அன்பு தேவன் மேலே எப்படி இருக்குது? நீங்கள் பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில் பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி. அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய அன்பு உங்கள் மேலே மாயமற்றதாக இருக்கிறது போல உங்களுடைய அன்பும் தேவன் பேரில் மாயமற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அதாவது நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது பாருங்களேன். ஏன்னா நம்மிடத்தில் ஆண்டவர் அன்பு கூறுறதுக்கு எதையுமே அவர் தடையாக பார்க்கலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் நம்ம ஏங்க தடைகளை அனுமதிக்கிறோம்? நம்மளுடைய குறைவுகள், நம்மளுடைய தேவைகள், நம்முடைய கடன் பிரச்சனை, நம்மளுடைய போராட்டங்கள், நம்ம சந்திக்கிற காரியங்களை நம்ம எங்கே கொண்டு வந்து தடையாக நிறுத்துறோம் தெரியுங்களா? ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறதற்கு தடையாக கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறோம். சின்ன பிரச்சனை வந்துடுச்சுன்னா உடனே நமக்கு தேவனை துதிக்க முடியாது. சின்ன போராட்டம் வந்துடுச்சுன்னா உடனே நமக்கு அந்த போராட்டமே மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் பேசின வார்த்தைகள் நமக்கு அங்கே மேல் எழும்பவே எழும்பாது, மறந்தே போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து அந்த பிரச்சனைகளை பெருசாக எண்ணி ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதை குறைத்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம தடுத்து கொண்டிருக்கிறோம். எதுவுமே எந்த நிகழ்காரியங்களோ மரணங்களோ உயர்வோ தாழ்வோ எந்த சிருஷ்டியுமே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறத தடுக்க முடியல. ஆனால் நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள் ஏங்க ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூறுவதை தடுக்கணும்? அப்படி தடுக்க நம்ம விடக்கூடாது பாருங்களேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம். பாருங்க, நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கான். அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்கணுமா? அதை ஓடி முடிக்கணும் அப்படின்னா நம்ம யாரை பார்க்கணுமா? இயேசுவை பார்த்துட்டே அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமா? அப்படி என்ன ஓட்டம்ங்க நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு? நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். ஆண்டவருடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணுறது தான் அவரிடத்தில் அன்பு கூறுறதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா அவரிடத்தில் அன்பு கூறுவது தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்கணும் அப்படின்னா அதை யாரை நோக்கி பார்த்தா ஓட முடியும் தெரியுங்களா? இயேசுவை நோக்கி பார்த்தா ஓட முடியுமா? இயேசு என்ன பண்ணாருன்னு பார்க்குறோங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அப்போ ஆண்டவர் என்னங்க பண்ணாரு? தனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை எண்ணி அதையே பார்த்து அவமானத்தை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் சிலுவையை சகித்து கொண்டாராம். அப்போ நாமும் என்ன பண்ணோம் தெரியுங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒரு பெரிய விஷயமா பார்க்காம நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷமாகிய கிறிஸ்துவை, நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷமாகிய வெளியேற பெற்ற அவருடைய ரட்சிப்பை பார்த்து இந்த சின்ன சின்ன காரியங்கள்
கிடைக்காம போன சின்ன சின்ன காரியங்கள் நிமித்தம் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறத தடை பண்ணாம முடிவு பரியந்தம் உண்மையாய் நல் மனசாட்சியோடு கர்த்தரிடத்துல அன்பு கூற தீர்மானம் பண்ணணுங்க. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய எல்லா தேவைகளை காட்டிலும் நீரே எங்களுடைய மேலான தேவை, நாங்கள் உண்மையே தேடுவோம்ப்பா, நீங்க தான் எனக்கு தேவைன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லலாமா? உம்மிடத்துல அன்பு கூறுவது தான் எங்களுக்கு பிரதான நோக்கம்னு அப்பாவை பார்த்து சொல்லலாமா? நம்ம ஜெபிக்கலாங்க. பரலோக தகப்பனே ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி, நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க எங்களிடத்துல கடைசி வரைக்கும் உண்மையா அன்பு கூறுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எங்களிடத்துல அன்பு கூறுவதை எதுவும் தடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்பா, உங்களிடத்துல நாங்க அன்பு கூறுவதையும் எதுவும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களிடத்துல விண்ணப்பம் பண்றோம்ப்பா. எங்களுடைய சின்ன சின்ன தேவைகள், கிடைக்காத நிறைவேறாத ஆசைகள், ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவதற்கு ஒரு தடையாக வந்துவிடக் கூடாது, அதற்கு உம்முடைய கிருபை தேவை என்று சொல்லி உம்மை நாடி நிற்கிறோம். அப்படியே அந்த கிருபையை எங்களுக்கு பெருக பண்ணி முடிவு பரியந்தம் உண்மையாய் உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.